ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன செய்யலான்னு செஞ்சுருக்கேன் பாருங்கள். சரி, கொஞ்சமாக திட்டமாக சாம்பார் வைக்கலான்னு செஞ்சேங்க. அது என்ன சாம்பார்னா பாலக்கீரை வாங்கிட்டு வந்தேங்க. பாலக்கீரை ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சி கூட இது. பாலக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சுங்க. ஒரு 2-3 முறை அலசி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போடுங்க. குழம்பு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்னா பருப்பு வந்து 3 பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கினேன். எதுனா கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு, இது 3 போட்டு செஞ்சு பாருங்கள். சும்மா சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எந்த காய் போட்டு வெஜிடபிள் போட்டுனாலும். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு வேகும் போதே ஒரு 5-6 பச்சை மிளகா தான் போட்டுக்கிறேன். நான் தாளிக்கிறதுக்கு தான் வர மிளகா. கீரை நல்லா வெந்து வந்ததும் ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். அப்போ கூட அந்த கலர் மாறாமல் எப்படி இருக்குது பாருங்கள், க்ரீனிஷ். ஓகே, அதுக்கப்புறம் இது நல்லா மத்து போட்டு பருப்பு கடையிற சட்டியில் கடைஞ்சிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், ஒரு சிட்டிகை வெந்தயம், அப்புறம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா கலராக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரே ஒரு லைட்டு கொதி வந்து தான் இறக்கி சுட சுட சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பாலக்கீரை சாம்பார் சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.